உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே விழித்தாலே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. போதாரா, எதுவும் சொல்லாத. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் குரு கூட நெருங்கி பழகிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது சரி, அம்மா அப்பா இருந்து வளர்ந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. உன்னை வளர்த்தது உங்க அக்காவும் அண்ணனு தானே, பின்ன வேற எப்படி இருக்கும்? வளர்ப்பு இப்படிதான் இருக்கும். போதும் மேம், நிறுத்துங்க. போதும் மேம், நிறுத்துங்க. இன்னொரு வாட்டி என் அண்ணனையோ அக்காவையோ பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹேய், நான் உன் ப்ரொஃபசர், ஞாபகம் இருக்கா இல்லையா? என்கிட்ட வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்க? அதே தான் நானும் கேக்குறேன். நீங்க ஒரு ப்ரொஃபசர் தானே, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசணுங்கிற பேசிக் மேனர் கூட உங்களுக்கு தெரியாது? ஹேய், போதும் மேம். நீங்க ஒரு ப்ரொஃபசர் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நாள் நான் மரியாதை உங்களுக்கு கொடுத்து அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா அந்த மரியாதையை தானா கெடுத்துக்கிறீங்க. வாட் ஆரா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதே தான் மேம் நானும் உங்ககிட்ட சொல்றேன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஹேய், ஸ்டாப் இட். ஓகே, சும்மா விட்ட பேசிட்டே போறேன். இங்க பாரு, நான் உண்மையை தானே சொன்னேன். அம்மா அப்பா இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன்னை வளர்த்தது உங்க அக்கா அண்ணன் தானே, அதனாலதான் இப்படி நீ கேவலமா நடந்துட்டு இருக்க. இங்க பாருங்க மேம், நான் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு வாட்டி என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல நான் புரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா நான் கேவலமா நடந்துட்டா? சொல்லுங்க, அப்படின்னா நான் கேவலமா நடந்துட்டேன். என்னாரா அப்படி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா? உங்ககிட்ட சொன்னல, எனக்கும் குருக்கும் இடையில நீ வராதன்னு. ஆனா நீ என்னடானா இன்னமும் குரு கூட க்ளோஸா தான் இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க மேம், நிறைய வாட்டி நீங்க வந்து என்கிட்ட பேசிருக்கீங்க, எனக்கும் குருக்கும் இடையில நீ இடைஞ்சலா வராதன்னு. உங்க 2 பேருக்குள்ளார இடைஞ்சலா வரதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் நான் எதுக்காக குரு கிட்ட பேசாம இருக்கணும்? நான் எதுக்காக விலகணும்? இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன மேம் அப்படியே அமைதியா இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க என்னதான் யோசிச்சாலும் இதுக்கான பதில உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா மத்தவங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க குருவோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் குருவும் 1 வருஷம் 2 வருஷம் பேசி பழகல, நாங்க ரொம்ப வருஷமா பேசி பழகிட்டு இருக்கோன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க சும்மா என்கிட்ட வந்து எங்களுக்கு 2 பேருக்கு இடையில வராதுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யாரு முதல்ல? வாட், நான் யாரா? ஹே, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, குருவை நான் லவ் பண்றேன், அதோட குரு நானும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்படி இருக்கும்போது இடையில நீ அவன் கூட க்ளோஸா இருந்தா நான் கேட்காம பின்ன வேற யாரு வந்து கேட்பா? ஆமா, நீங்க லவ் பண்றீங்க, டேட்டிங் பண்றீங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உண்மையாவே குருவை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி எங்க 2 பேரோட இத்தனை வருஷம் பாண்டிங்க பிரேக் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க மேம். இதுல இருந்தே தெரியுது குருவை நீங்க உண்மையா லவ் பண்ணலன்னு. என்ன, நான் குருவை உண்மையா லவ் பண்ணலையா? இங்க பாராரா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நான் உன்னோட ப்ரொஃபசர், பார்த்து பேசு சரியா? நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கும் குருக்கும் இடையில நீ இடைஞ்சலா வராத. இங்க பாருங்க மேம், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு குருக்கும் இடையில நான் இடைஞ்சலா இருக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா குருவை விட்டு நான் விலகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப தோணுது, நான் எதுக்காக குருவை விட்டு விலகணும்னு. நீங்க 2 பேர் லவ் பண்ணீங்க, உங்களுக்கு குரு என் கூட பேச பிடிக்கலனா நீங்க குரு கிட்ட போய் சொல்லுங்க, ஆரா கிட்ட பேசாத, அவளை விட்டு விலகுன்னு. ஆரா, லிமிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. வாட், நான் லிமிட்ட தாண்டி பேசுறேனா? மேம், ஃபர்ஸ்ட் லிமிட்ட தாண்டது நீங்க. ஒரு ப்ரொஃபஸரா என்கிட்ட நீங்க வந்து பேசியிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டா உங்ககிட்ட நான் பதில் சொல்லியிருந்திருப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட பர்சனலா வந்து பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது என்னால இப்படிதான் உங்ககிட்ட பதில் சொல்ல முடியும். இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், குரு என்கிட்ட வந்து பேசினா நான் பேசதான் செய்வேன். இதை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதே மீறி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா போய் குரு கிட்ட போய் கேளுங்க, ஆரா கிட்ட பேசாதன்னு. இங்க பாருங்க, நானும் குருவும் பேசுறது பழகுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டியது என்கிட்ட கிடையாது, நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டியது குரு கிட்ட. வாட்? ஆமா, நீங்க தானே குருவை லவ் பண்றீங்க, நீங்க 2 பேர் தானே டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது குரு என்கிட்ட பேசுறது பிடிக்கலனா நீங்க போய் சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல மேம், குரு கிட்ட போய் சொல்லணும். அப்படி நீங்க போய் குரு கிட்ட சொல்லி, குரு என்கிட்ட ஆரா நீ இனிமே என்கிட்ட பேசாத, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, நான் உங்ககிட்ட இருந்து விலகிடுறேன், நான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு சொன்னானா அப்ப நான் அவனை அவாய்ட் பண்றேன். ஆனா அது வரைக்கும் குரு கிட்ட பேசாமலோ பழகாமலோ என்னால இருக்க முடியாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ ஒரு ப்ரொஃபஸரா எப்படி பேசணும்
தினமும் ஒரு ப்ரொஃபஸரா மட்டும் என்கிட்ட வந்து பேசுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா ஒழுங்கா வளர்த்துருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்களை உங்க அப்பா அம்மா தானே வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லி தரலையா மேம்? வாட்? ஆரானா உன் ப்ரொஃபஸர் ஞாபகம் வச்சுக்கோ. மேம் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஸர்னு. நீங்க தான் அடிக்கடி அதை மறந்து போயிடுறீங்க. இங்க பாருங்க மேம், லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், குரு என்கிட்ட வந்து பேசினா நான் பேசதான் செய்வேன். ஏன்னா நாங்க ஒன்றும் இன்னைக்கு நேத்தி பழகல. நீங்க சொன்ன உடனே அவனை அப்படியே அவாய்ட் பண்றதுக்கு நாங்க ரொம்ப வருஷமா பேசி பழகிட்டு இருக்கோம். நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால அவனை மொத்தமாலாம் அவாய்ட் பண்ண முடியாது. அவன் என்கிட்ட வந்து பேசினா நான் பேசதான் செய்வேன். நான் பேசுறது பழகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க குரு கிட்ட போய் சொல்லுங்க, ஆரா கிட்ட பேசாதன்னு. குரு என்ன அவாய்ட் பண்ணானா நானும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இன்னொரு வாட்டி நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா குரு கிட்ட போய் சொல்லுங்க மேம். போங்க போய் குரு கிட்ட போய் சொல்லுங்க, நீ ஆரா கிட்ட பேசுறது பழகிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, அவளை அவாய்ட் பண்ணுன்னு. அப்போ அவன் அவாய்ட் பண்ணானா நானும் அவனை அவாய்ட் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு என்கிட்ட வந்து பேசினா நான் பேசதான் செய்வேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பர்சனலா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க மேம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா எப்பவுமே நான் பொறுமையாவே உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி பர்சனலா என்கிட்ட வந்து பேசுனீங்க, நான் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீங்க என்ன பர்சனலா அட்டாக் பண்றீங்கன்னு. வாட்? ஆராவா இது? ஹவு டேர் அவ என்கிட்ட எப்படிலாம் பேசிட்டா? சரி அமைதியா இருக்காளே, நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையா பொறுத்து கேட்பான்னு பார்த்தா இவன் என்னடானா எனக்கு இப்படி பொங்கி எழுந்துட்டு போறா. ஆரா இப்படி பேசுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. சரி இவ பொறுமையா இருக்காளே, இவகிட்ட போய் கொஞ்சம் கோவமா பேசினா இவ அந்த கோவத்துல ஹர்ட் ஆகி குரு கிட்ட இருந்து விலகுவான்னு நினைச்சிட்டு நான் வந்தா இவன் என்னடானா என்கிட்ட இப்படி பேசுறா. பேசுனது மட்டும் இல்லாம குரு கிட்ட போய் சொல்றா. குரு கிட்ட போய் நான் இதை சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். ஏன்னா குருதான் என்ன லவ் பண்ணவே இல்லையே. ஆரா நீ தப்பு பண்ணிட்டாரா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசி. ஆனா இதுக்கான தண்டனைய இந்த ஜெனி உனக்கு கொடுக்காம விடமாட்டா. என்னதான் நீ என்கிட்ட இப்படி பேசிட்ட, உன்னை பழி வாங்கணுங்கிற வெறி என்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துட்டு போயிருக்காரா. எப்படி குருவா உன்கிட்ட வந்து பேசாம விலகுனா, குருவா உன்னை அவாய்ட் பண்ணா நீ அவனை அவாய்ட் பண்ணுவியா? இது கூட நல்ல ஐடியா தான். குரு கிட்ட எப்படி உன்னை அவாய்ட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கும் பிளான் நான் ரெடியா வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல குருவே உன்னை அவாய்ட் பண்ணுவான், அவனை நான் அவாய்ட் பண்ண வைப்பேன். ஆரா என்கிட்டே இப்படி பேசிட்டல, உனக்கு இருக்குடி. குருவை உன்னை மொத்தமா அவாய்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டி கச்சேரிய. ஜெனி இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அது வேலைக்கு ஆகாது. சரி ஆரா கிட்ட பேசினா அவ விலகுனா குரு ஆட்டோமேட்டிக்கா விலகுவான்னு நினைச்சல, அது என்னோட தப்பு. நான் தான் கண் கூட பார்த்தனே, ஆரா விலகதான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணா. ஆனா இந்த குரு தான் வலியக்க போய் அவகிட்ட பேசிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஆட்டத்தை நகர்த்த வேண்டியது குரு பக்கம். பிரிக்கிறேன்டி, உங்க 2 பேரையும் நான் பிரிக்கிறேன். எவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு போனா. என்னதான் நீ அவாய்ட் பண்ணாலும் குருவும் பின்னாடி வராங்கிற திமிர்ல தானே என்கிட்ட இப்படிலாம் பேசினேன். குருவை மொத்தமா உன்னை வெறுக்க வச்சு உன்னை அவாய்ட் பண்ண வைக்கல என் பேர் ஜெனி இல்லடி. என்னாச்சுடி? ஜெனி மேம் கிட்ட நீ ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்னாச்சுடி? ஆமாண்டி, ஜெனி மேம் கிட்ட நான் கோவமா தான் பேசினேன். ஏன்னா என்னால முடியலடி. ஏற்கனவே ஜெனி மேம் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு குருக்கும் இடையில கிடைஞ்சலா இருக்கன்னு. நானும் அதனால தானடி குருவை விட்டு விலகணும்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா விலக ட்ரை பண்றேன். ஆனா குரு நான் விலக அவனை நெருங்கி வந்துட்டே இருந்தா என்னால எப்படி அவனை அவாய்ட் பண்ண முடியும்? நீயே சொல்லு. யாரா எனக்கு புரியுதுடி, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகு. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் டி. ஐயோ இல்ல கீர்த்தி, ஜெனி மேம் எப்போ நீங்க 2 பேருக்குள்ளார இணைஞ்சலா இருக்கேன்னு சொன்னாங்களோ அப்பவே நான் குருவை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன்டி. இப்ப கூட நான் விலக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால முடியலடி. நான் விலக குரு என்கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்காண்டி. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி என்னால அவாய்ட் பண்ண முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் பாண்டிங்னா பரவாயில்ல, ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உனக்கே நல்லா தெரியும்லடி இது எத்தனை வருஷம் பாண்டிங்னு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அதாண்டி எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால ஜெனி மேம் கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் பேசிட்டேன். ஆரா நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுடி என்ன? ஆரா ஜெனி மேம் உங்ககிட்ட இந்த மாதிரி அடிக்கடி நீ தான் எனக்கும் குருக்கும் இடையில இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நான் கூட ஸ்டார்டிங்கில் சரி ஓகே லவ் பண்ணுற பொண்ணுக்கு எப்படியா இருந்தாலும் இன்னொரு பொண்ணு க்ளோஸாக இருக்கும்போது கோவமாக வரும் அப்படின்னு தாண்டி நினச்சேன். ஆனால் எனக்கு என்னமோ இப்போ டவுட்டாக இருக்குடி. ஏன்னா குரு சார் உங்ககிட்ட எப்பவும் போல தான் பேசுகிறாருன்னு சொல்கிறேன். அட் த சேம் டைம் குரு சார் உங்ககிட்ட ஜெனி மேம் பற்றி எதுவுமே பேசுகிறது இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ ஜெனி மேம் மட்டும்தான் குரு சாரை லவ் பண்ணுறாங்க, குரு சார் ஜெனி மேமை லவ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுடி. என்ன கீர்த்தி, என்னடி இது புதுசா என்னென்னமோ சொல்ற? ஐயோ ஆரா, எனக்கு அப்படி தாண்டி தோணுது. குரு சார் ஜெனி மேமை லவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் லவ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல. ஏன்னா குரு சார் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி மறைப்பாரு, நீயே சொல்லு. கீர்த்தி, இதே குழப்பம் தாண்டி எனக்கும் இருக்கு. ஏன்னா ஜெனிமேமை லவ் பண்ணுறதை பற்றி குரு என்கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாதுடி. ஏன் ஜெனிமேம் பற்றியே அவ்வளோவா பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது ஜெனிமேம் வந்து நானும் குருவும் டேட்டிங் பண்ணுறோம், எங்களுக்கு இடையில நீ தான் இடைஞ்சலாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஒரே குழப்பமாக தாண்டி இருக்குது. ஆரா, உனக்கு இதை குழப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கோ. ஏன்னா ஜெனிமேம் உங்ககிட்ட பேசுறதுல சுத்தமா லாஜிக்கே இல்லடி. ஜெனிமேமும் குரு சாரும் லவ் பண்ணாங்கன்னா ஜெனிமேம் குரு சார் கிட்ட போய் சண்டை போட வேண்டியதானே, எதுக்காக ஆரா கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானுங்க. ஆனால் அதை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா சம்திங் இஸ் ராங் டி. எனக்கு அப்படிதான் தோணுது. இங்கே பாரு ஆரா, தயவு செஞ்சு உன் குழப்பத்தை தெளிவுபடுத்திக்கோ. கீர்த்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? ஆரா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? இங்க பாரு ஆரா, இந்த குழப்பத்திற்கான ஒரே தீர்வு குரு சார் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ குரு சார் கிட்டே பேசாம டைரக்டா கேட்டு ஜெனி மேம லவ் பண்றீங்களா இல்லையான்னு. ஹே கீர்த்தி, என்ன பேசுற நீ? நான் தான் ஏற்கனவே குரு கிட்ட கேட்டிருக்கல. அப்பதான் அவன் ஜெனி மேம லவ் பண்ற மாதிரி எதுவும் சொல்லல. ஆனா அவங்கள பிடிக்குங்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசினான். ஆரா வெயிட், ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குங்கிறது வேற, லவ் பண்றதுங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் குரு சார் ஜெனி மேம லவ் பண்றாரா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, சரியா? நீ பாட்டுக்கு எதுவுமே தெரியாம குரு சாரை விட்டு விலகி போறது எனக்கு சரியா தோணல. அதோட நீ என்னதான் விலகினாலும் குரு சார் உன் பின்னாடி வந்துட்டே தான் இருக்காரு. இங்க பாராரா, நீ ஃபர்ஸ்ட் குரு சார் கிட்ட ஜெனி மேம அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு கேட்டுக்கிறது பெஸ்ட். ஏன்னா நீ பாட்டுக்கு விலகினா பின்னாடி நீ தாண்டி கஷ்டப்படுவ. அதனாலதான் சொல்றேன். கீர்த்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் போய் எப்படி மறுபடியும் குரு கிட்ட இதை பத்தி கேட்க முடியும்? ஆரா, உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் குரு சாரும் ஜெனி மேமும் லவ் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ அவரை விட்டு விலகிறத பத்தி யோசி, சரியா? இப்போதைக்கு நீ இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நீ கன்ஃபார்ம் பண்ணாமே குரு சாரை விட்டு விலகிறது எனக்கு என்னமோ சரியா தோணலடி. அதனாலதான் அப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் குரு சாரும் ஜெனி மேமும் லவ் பண்றாங்களான்னு எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கோ. என்னடி என்ன யோசிக்கிற? இங்க பாரு, இத பத்தி யோசிக்கிறதுக்குலாம் இப்போதைக்கு டைம் இல்ல, சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்கு போலாம், வா. ஓகே கீர்த்தி, வா போலாம். ஏண்டா லீவ் விட்டா உனக்கு பொறுக்காதா? மனசுல எப்படா லீவ் விடுவான், எப்படா ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா அப்பவும் கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டேன். என்னடா முக்கியமான விஷயம்? அது மச்சான், அது ஒருத்தவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்டா. அடைச்சே இதுக்குதான் கூப்பிட்டியா நீ? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். ஆமா, யார் பத்தின டீட்டெயில்ஸ்? அது அது வந்து மச்சான், ஒரு பொண்ணு வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் தான்டா. நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன் நீ அந்த பொண்ணை பத்தி தான் கேட்க போறேன்னு. நான் நினைச்ச மாதிரி கரெக்டா அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டேன். என்ன மச்சான், நீ பண்றதெல்லாம் பார்த்தா சீக்கிரம் கமிட்டட் ஆயிடுவ போல இருக்கே. என்ன? ஏய் இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி இந்த காதல் கத்திரிக்காலாம் ஒன்றும் இல்லை. அது அந்த பொண்ணோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்கலான்னு நான் டெய்லியும் கால் பண்ணுவேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை, சரியா? உருட்டுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. டேய், நான் தான் சொல்றேன்லடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. பாருடா, அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குடா, அதனால மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை, சரியா? ஓ, நீ அப்படி வேற. சரி ஓகே, அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா சார் எதுக்காக இப்போ அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க? இல்லடா, அது என்னமோ தெரியல, அந்த பொண்ணோட வாய்ஸ் டெய்லியும் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு நான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்ல, அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டேன். ஆனா அந்த பொண்ணு என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்னை பத்தி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் நீங்க கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாடா. அதுக்காக தான் மச்சான், அந்த பொண்ணு டீட்டெயிலை பத்தி நம்ம எப்படியாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும்டா. ஹே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாரு மச்சான், என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு என் மேல கோச்சிக்காத மச்சான். ஆளாளுக்கு ஒரு விதமா காதல் வரும்டா. ஆனா உனக்கு அந்த பொண்ணு வாய்ஸ்
வாய்ஸ் மூலியமா காதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சாரு அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்காக துடிக்கிறீங்க. என்ன ஹே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நான் தான் தெளிவா சொல்றேனே. அந்த பொண்ணோட வாய்ஸ டெய்லியும் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, அவ்வளவுதான். டேய் இல்ல எனக்கு புரியல, என்ன இன்னும் விரல் சுப்புற பையனை நினைச்சுக்கிட்டியா? ஆஹா டேய், யாருன்னே தெரியாத பொண்ணு, அந்த பொண்ணு வாய்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கலாம். அப்படி இருந்தா அந்த பொண்ணு பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி அதை டெய்லியும் கேட்டுக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு டீட்டெயிலை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகி டெய்லி அந்த பொண்ணு கூட பேசணும்னு நினைக்கிறேன்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ டே நிக்கில், அதாண்டா எனக்கும் புரியல. நீ சொல்ற மாதிரி அவ வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கூட நான் டெய்லியும் கேட்டுக்கலாம். ஆனா என்னமோ தெரிலடா, இந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி எனக்கு தோணுது இல்ல. ஆனா இந்த பொண்ணுகிட்ட மட்டும் தோணுதுடா, அதான் ஏன்னு தெரியல. என்ன ஏன்னு தெரியலையா? டேய் எங்க எல்லாருக்கும் இப்படி எல்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு பச்சையே தெரியுது. அது எப்படி உனக்கு மட்டும் தெரியாம இருக்கும்? என்ன டேய் என்ன உளற நீ? மச்சான் நான் ஒன்னு சீரியஸா சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ உனக்கு அந்த பொண்ணு மேல லவ் வந்துருச்சோன்னு தோணுதுடா. என்ன சாச்சா அப்படிலாம் இல்லடா, இது வேற ஏதோ. மச்சான் நீ வேணும்னா ஒத்துக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியோன்னு தான் தோணுது. என்ன ஹே அப்படிலாம் இல்லடா. சரி ஓகே விடு, இப்போதைக்கு உன் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா அதுதான் உண்மைன்னு உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன இங்க பாரு, அப்படிலாம் நான் ஒரு நாள் வந்து சொல்ல மாட்டேன் சரியா? சரி ஓகேடா, அந்த பொண்ணு டீட்டெயில எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் ஐடியா கொடு. டே பைத்தியமா நீ, என்ன பேரு ஊருன்னு இப்ப எதுவுமே தெரியாம எப்படி அந்த பொண்ணு டீட்டெயில கண்டுபிடிக்க முடியும்? அதான் அவளோட மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமாடா? இது கூட நல்ல ஐடியா தான், ஆனா மொபைல் நம்பரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிடா யோசிப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே என்ன பொறுமையா வா. டேய் அப்படிலாம் இருக்க முடியாது. நீ சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடி சரியா? ஆதி இது வரைக்கும் உனக்கு எத்தனையோ பொண்ணுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஏன் எத்தனையோ பொண்ணுங்க அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா வச்சு இருடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நீ எல்லாருமே ஒரு லிமிட்டோட தான் வச்சிருப்ப, உன்கிட்ட நெருங்க விடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆதி ஒரு பொண்ணோட டீட்டெயில கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதுவும் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி யாரா இருக்கு? மூடிக்கிட்டு சொன்ன வேலையை மட்டும் செய்ய போ, கிளம்பு. கிளம்புற கன்ஃபார்ம் இது காதல் கோட்டை தான். சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன், பாய். என்ன நிக்கில் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டு தானே. நம்ம இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயுமே பேசணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, இந்த பொண்ணுகிட்ட டெய்லியும் பேசணும்னு தோணுது. அவள் வாய்ஸை கேட்டுட்டே இருக்கன்னு போல தோணுது. ஏதோ இப்போ லூசுத்தனமா இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் கூட அவளோட டீட்டெயிலை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அவகிட்ட பேசணும்னு தான் தோணுது. ஆனால் நானா எப்படி என்னாலே நம்ப முடியல. ஒருவேளை நிக்கில் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை நான் பார்க்காமலே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? ஆனால் பார்க்காம எப்படி காதல் வரும்? அப்படிலாம் இருக்காது. அப்பா ஒரு வழியா பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சாச்சு. எங்க எல்லாம் தண்ணி குடிச்சா கூட அதை எடுத்துட்டு வந்து சிங்க்ல தான் போடுதுங்க. அப்படி இருக்கும்போது பாத்திரம் அம்பிட்டு செய்தது ஏது எப்படியோ ஒரு வழியா முடிச்சாச்சு. தேனு நீ இங்கதான் இருக்கியாக்கும், நான் உன்ன ஊடு ஃபுல்லா தேடுறப்போ. அத்தை வாங்க, நான் எங்க போயிட போறேன்? கண்டிப்பா எங்க இல்லைன்னா கிச்சன்ல தான் இருப்பேன். சரி அதை விடுங்க, என்னத்த இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அட தேனு அப்படிலாம் ஒரு முக்கியமான விஷயமும் இல்ல. உங்க மாமா வெளியில போயிருக்காரு, வரத்துக்கு நைட் ஆகுமா. அதனாலதான் நீ நானும் சேர்ந்து கோவிலுக்கு போய் 80 நாள் ஆகுது. அதனால 2 பேர் சேர்ந்து கோவிலுக்கு போவோமா? சரி த, நானே கோவிலுக்கு போலாம் தான் நினைச்சேன். அத்தை மாமா இல்ல சரி, ஆனா பாட்டி இருப்பாங்களே. ஐயோ தேனு, அந்த டேஞ்சர் லைட்டு எப்போ பொறந்து பேச போயிட்டு எப்படியும் வரத்துக்கு நைட் ஆயிடும். சரிவா நம்ம கோவிலுக்கு போலாண்டி, லேட் ஆகுது பாரு. சரி த, ஆனா பசங்க 2 பேர் இருக்கானுங்க, நான் இல்லைன்னா அழுவானுங்க. அதே நேரம் கோவிலுக்கு கூப்பிட்டு வந்தா சும்மா நச நசம்பாங்க. பேசாம மாமாவே கூப்பிட்டு வரட்டுமா? சரி தேனு, அப்ப நீ பாண்டி தம்பியை அழைச்சிட்டே வந்துரு. நான் போய் பூஜை சாமான் எடுத்து வைக்கிறேன் வீட்டுல, சரியா? சரி த, நான் கிளம்பிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், சேர்ந்து போலாம் சரியா? சரி தேனு, அப்ப நான் வரேன். நினைச்சு அப்பவே இங்கதான் இருப்பேன்னு. ஏடி உனக்கு கிச்சனை விட்டா இந்த வீட்டுல வேற இடமே இல்லையா? என்ன தெரியுது, மதியத்துல இருந்து நின்றுட்டே இருக்க, இப்ப சாயந்தரம் ஆயிட்டு இப்ப வரைக்கும் என்ன கிச்சன்ல இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ இல்ல மாமா, எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி தேனு தேனு. என்ன மாமா இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? தேனு நீ பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? நான் என் பொண்டாட்டிட்ட வந்து நெருங்கி நிக்காம வேற எவகிட்ட போய் நெருங்கி நிக்க சொல்ற? நிப்பீங்க நின்னுதான் போய் பாருங்களேன், வேற யாராவது பக்கத்துலயாச்சும் விளக்குமாறு பிஞ்சு போயிடும்.
அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா அழகா ஒரு பொண்டாட்டி இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேற ஒருத்தைய தேடி போகணும்? தேனு தேனு ஐயோ என்ன மாமா, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. நானே பசங்க வந்துருவாங்களோன்னு பயத்துல இருக்கேன். தேனு வேற என்னடி கேட்க போறேன்? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்டி. ஆமா, பொம்பளை பிள்ளை கடையில எல்லாம் விக்குது, உடனே உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரத்துக்கு. தேனு என்ன காமெடி? ஆஹா, இங்க பாரு, சிரிக்கிற நிலைமையில மாமா இல்ல சரியா? இங்க பாரு தேனு, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்டி. ஒழுங்கா பெத்து கொடுத்துரு. மாமா என்ன மாமா இது? யாராச்சும் கேட்டா ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. ஏற்கனவே நமக்கு 2 பசங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஒன்னே அடிடி, ஒரே பிரசவத்துல 2 பிள்ளைங்களை பெத்துக்க சொன்னது. நான் கூட டாக்டர் முதல்ல 2 பிள்ளைங்கன்னு சொன்னோன்னே சரி 2 பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா 2 வந்து பிறந்தது பசங்க. பிறகு நான் என்ன பண்றது? எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். அதெல்லாம் தெரியாது தேனு. இங்க பாரு, சீக்கிரமா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடு சரியா? சரி மாமா, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்னது யோசிக்கலாமா? இங்க பாருடி, இதுல யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா 2 பேரும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிறோம் சரியா? நீ ஊன் சொல்றதே தெரியுது. உன் தொம்பி வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு. அதுக்குதான் தேனு, பேசாம நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோமா? என்னது ஊருக்கா? மாமா வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உடனே ஊருக்கு போகணும்னு சொன்னா இங்க பாருங்க, என்னால வர முடியாது. ஐயோ சரிடி. ஆனா நல்லா பாத்துக்கடி, நம்ம ஊருக்கு போன அடுத்த 10 மாசத்துல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வரும். நீ வேணா பாரு. அத ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நகர்ந்து நில்லுங்க, பசங்க வந்துட போறானுங்க. போதுமா? நகர்ந்து நின்னுட்டேன். இது போதுமா இல்லைன்னா கதவு கிட்ட போய் நிக்கட்டுமா? இது போதும். இங்க பாருங்க மாமா, மீனாட்சி அத்தை இப்பதான் வந்தாங்க. மாமா எங்க வெளியில போயிருக்காராம், வரதுக்கு நைட் ஆகுமா. அதனால கோவிலுக்கு போக வேண்டி சொன்னாங்க. நீங்க 4 பசங்க 4 பேர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அத்தை கூட சரியா? என்னது உங்க கூடவா? ஐயோ, நீ உங்க அத்தையும் சேர்த்தீங்கன்னா ஊரு கதை உறவு கதைன்னு என்ன கதையே பேசுவீங்க. என் வாய் வேற சும்மா இருக்காது. அதனால நான் வரலடி. நீ பேசாம பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வா. மாமா உங்களை எங்க கூட வர சொல்றது எங்க கூட சேர்ந்து உங்களை கதை பேசுறதுக்காக இல்ல. 2 பசங்களும் நசன்னு இருப்பானுங்க, அவங்களை பாத்துக்கிறதுக்காக தான். அடிப்பாவி, அப்ப என்ன இந்த பாடி கோட்டு வேலை பாக்குறதுக்கு தான் வர சொன்னியாக்கும்? என்ன பாடி கோட்டா? ஐயோ அதாண்டி, அந்த உதயா தம்பி ஒரு வேலை பாக்குது இப்போ. அந்த வேலையை தாண்டி சொன்னேன். ஐயோ மாமா, அது பேரு பாடி கார்டு, பாடி கோட்டு இல்ல சரியா? அது என்ன கர்மமோ, வாயில வரதானே சொல்ல முடியும். சரி அதை விடு. தேனு, நான் வந்துட்டேன்னா வீட்டுல காவியா தனியாலடி இருப்பா. பிறகு என்ன பண்றது? ஐயோ மாமா, உதயா தம்பி இங்கதானே இருக்காரு. பிறகு என்ன, காவியாவை பத்திரமா பாத்துப்பாரு, நீங்க வாங்க. அட ஆமால, அடிக்கடி நான் மறந்தே போயிடுற பாரு. உதயா தம்பி வந்திருக்கிறது நம்ம காவியாவும் பாதுகாக்க தானே. நான் பாரு மறந்து போயிடுறேன். அப்ப சரி தேனு, நம்ம போயிட்டு வந்துருவோம் சரியா? சரி மாமா, அப்ப நான் போய் பூஜை ஜாமான் எடுத்து வைக்கிறேன். நீங்க போய் பசங்களை கிளப்பி கூப்பிட்டு அப்படியே உதயா தம்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சரியா? சரி தேனு. நம்ம எதிர்பார்த்த சந்தர்ப்பம் வந்துருச்சு. வீட்டில் யாருமே இல்லை. இப்போதைக்கு நானும் அந்த காவியாவும் மட்டும்தான் இருக்கோம். நேராக காவியா ரூமுக்கு போகிறேன். அவ கதையை சின்னையோட முடிக்கிறேன். என்ன இவ ரூம்ல காணும்? இருந்தா இவ ரூம்ல தானே இருப்பா, வேற எங்கேயும் போக மாட்டாளே. ஒருவேளை கீழே எங்காச்சும் போயிருப்பாளா? சரி, கீழே போய் பார்ப்போம். எங்க இருந்தாலும் இன்னைக்கு அவ கதை முடிய போறது உறுதி. ஓ, இங்கதான் இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு. இங்கேயும் கதைய முடிச்சிருவேன். பேபி என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியும் நீ வரத நான் முன்னவே பார்த்துட்டேன். அதனாலதான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன். ஒன்னும் பயமுறுத்துறதுக்காக. பயந்துட்டல? சின்ன கொஞ்ச நேரத்துல தெரியும் சாரு பயப்பட போறான்னு. பேபி என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. ஹை, கையில துப்பாக்கி. இது நேத்து நான் படத்துல பார்த்தேன். அத கூட. ஏய், என்ன பண்ற? முதல்ல விடு. எனக்கு துப்பாக்கி வேணும் கூட. நேத்து படத்துல துப்பாக்கி வச்சு பொட்டு சுட்டாங்க தெரியுமா? நானும் அந்த மாதிரி சுடணும். குடு என்கிட்ட. ஏய், விடுன்னு சொல்றேன். ஹே